Taste the Daily. ரஜினிகாந்த் கூறியதைப் போல் இரட்டை இலை என்பது பிரம்மாஸ்திரம் என்றும் அதை மட்டும் மனதில் வைத்துக் கொண்டு நிர்வாகிகள் பணியாற்ற வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆலோசனை வழங்கினார். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த நாமகிரிப்பேட்டையில் அதிமுக செயல் வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா ஆகியோர் கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினர். அப்போது பேசிய தங்கமணி, நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் போதை நிறைந்த மாநிலமாக தமிழ்நாடு உருவாகிவிட்டதாகவும் இந்தியாவிலேயே அதிக அளவில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். நாமகிரிப்பேட்டை மேற்கு ஒன்றிய செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் நாமக்கல் கூட்டுறவு சர்க்கரை ஆலை தலைவர் சுரேஷ், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் தமிழ்மணி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திமுக ஆட்சியை பொறுத்தவரை இன்று மக்கள் வெறுத்திருக்கிறார்கள். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கே தெரியும், கிராமங்களில் நீங்கள் பேசுகின்ற போது சொல்லுவார்கள், திமுகவை சேர்ந்தவர்களே இந்த ஆட்சி வரக்கூடாது, எப்படியாவது நீங்கள் கூட்டணி அமைத்து நீங்கள் ஆட்சியை புடிங்கள் என்று எங்கள் இடத்திலே சொல்கிறார் என்று சொன்னால் அதே கருத்து தான் உங்களிடத்திலே இருக்கும். அந்த அளவுக்கு கீழே இருக்கின்ற தொண்டர்கள் வெறுத்திருக்கின்றார்கள், பொதுமக்கள் வெறுத்திருக்கின்றார்கள். என்று சட்டம் ஒழுங்கு கிடையாது, தினந்தோறும் கொலை, ஏதோ 1000 ரூபாய் கொடுத்து விட்டேன் என்று சொல்லி பத்திரிகையும் டிவியும் அவர்களுக்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு எதிர்ப்பான செய்தி மனம் வந்து கொண்டிருக்கிறது. தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வலுப்பெற்ற காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நவம்பர் 26 மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்களுக்கு அதி கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டதுடன் கடலூர், விழுப்புரம், தஞ்சை, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நவம்பர் 27 கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் அதி கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டங்களில் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கடலூர், மயிலாடுதுறை, அரியலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். 26 மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர், நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மிக கன முதல் அதிகன மழைக்கும், விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். தருமபுரி மாவட்ட ஆட்சியரால் நியமிக்கப்பட்ட தற்காலிக பெண் ஊழியர் ஊராட்சி செயலாளர் வன்கொடுமையில் ஈடுபட்டதாக மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். சுடுவனஹள்ளி கிராமத்தை சேர்ந்த சித்ரா என்ற பெண்ணுக்கு மாவட்ட ஆட்சியரின் ஆணைப்படி தற்காலிக கணினி இயக்குநர் பணி வழங்கப்பட்டது. அதன்படி பணிக்கு சென்ற சித்ராவை ஊராட்சி செயலாளர் மோகன்குமார் அநாகரிகமாக பேசியதோடு கணினி பணி செய்ய விடாமல் வரி வசூலிக்கும் பணிக்கு அனுப்பியுள்ளார். இதுகுறித்து முதல்வரின் தனிப்பிரிவு, SC/ST ஆணையம், மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் தரக்குறைவாக பேசி வன்கொடுமையில் ஈடுபட்ட ஊராட்சி மன்ற செயலாளர் மோகன்குமார் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து பணி நீக்கம் செய்ய வேண்டும் என மனுவில் கோரிக்கை விடுத்துள்ளார். பட்டியலின மக்களுக்கான அரசு என்று கூறிக்கொள்ளும் ஸ்டாலின் ஆட்சியில்தான் பட்டியலின மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.